விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வாசனை சீரக சம்பா இயற்கை முறையில் எப்படி பண்ண போகிறோம், அது சம்மந்தமான ஒரு பதிவு தாங்க இது. இதை நாங்கள் நாற்று விட்டு தாங்க நட்டோம். இந்த வாசனை சீரக சம்பா பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்வதற்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 130 நாள் வயது கொண்டதுங்க. நாங்கள் நாற்றுங்கால் விடும்போது என்ன செய்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நாற்று விடுவதற்கு முன்னாடியே வந்து நிலத்தை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் 1 கிலோ சூடோமோனாஸ் போட்டோம். அதை போட்டு நல்லா சேடை ஓட்டினோம். ஓட்டிட்டு அதில் இயற்கை இலையை போட்டு நல்லா மிதிச்சுங்க. மிதிச்சுட்டு அப்புறம் தொழு உரம் கொஞ்சம் போட்டுங்க. அப்புறம் வந்து விதைய வந்து ஊற வைக்கும்போது, அந்த விதை ஊற வைக்கும்போதே கொஞ்சம் சூடோமோனாஸ் போட்டு ஊற வச்சோம். ஏன் சூடோமோனாஸ் போட்டு ஊற வைக்கணும்னா, அந்த விதையில ஏதாவது கெட்ட கிருமி இருந்தால், வைரஸ் இருந்தால் அது போயிடும். அதேபோல் நிலத்துல நம்ம போடும்போது அந்த நிலத்துல ஏதாவது கெட்ட வைரஸ் இருந்தாலும் அது போயிடுங்க. அப்புறம் வந்து இந்த நாற்றுங்கால்ல மீன் அமிலம் கொடுத்தோம். ஒரு முறை வந்து வேப்பெண்ணெய் கரைசல் பண்ணோம். ஒரு 3 முறை மீன் அமிலம் கொடுத்தோம். 5 நாள்ல நல்லா நாற்று ஹைட்டா வந்ததுங்க. அதுக்கப்புறம் நம்ம அத புடுங்கி நடணும். புடுங்கி நடும்போது நிலத்துல வந்து நாங்க அதுக்கு முன்னாடி வந்து பலதானிய விதைப்பு வந்து விதைச்சு, ஓட்டி, மடக்கி சேடை ஓட்டி வச்சிருந்தோம். நல்லா பரம்பு இழுக்கும்போது, பரம்பு தடவும்போது அதில் மீன் அமிலம் 1 லிட்ரு, அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம், அப்புறம் சூடோமோனாஸ் 1 லிட்ரு. இது எல்லாத்தையும் வந்து ஊத்தி நல்லா சமமா பயன்படுத்தி, நம்ம நிலத்துல வந்து நம்ம இந்த வாசனை சீரக சம்பா நடவு வந்து நட்டோம். நார்மலா தான் நட்டோம். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு நல்லா இறுக விட்டுட்டு, ஒரு டைம் வந்து மீன் அமிலம் வந்து தரையடியா குடுத்தோம். 5ஆவது நாள் வந்து நாங்க வேப்பெண்ணெய் கரைசல் வந்து குடுத்தோங்க. 2 முறை களை வந்து நாங்க எடுத்தோம். 2 முறை வந்து பார்த்தோன்னா, உயிர் கரைசல் என்ற ஒரு கரைசலை வந்து நாங்க குடுத்தோங்க. அது புதுசா வந்து நான் ரெடி பண்ணி குடுத்தோம். அந்த உயிர் கரைசல் வந்து பார்க்கும்போது, சேடை ஓடுறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி பாசும்போது அதில கலந்து விட்டோம். அதுக்கப்புறம் களை பறிச்ச உடனே நம்ம நிலத்துல பாசன நிறுவனம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 35ஆவது நாள்ல வந்து ஒரு முறை வந்து தெளிப்பு செய்தோம். அதுக்கப்புறம் வந்து பூ பூக்கின்ற அந்த தருணத்துல தேமூர் கரைசல் வந்து தெளிப்பு செய்தோம். இது இல்லாம நம்ம ஸ்பெஷலா என்ன கொடுத்தோம் அந்த வாசனை செய்றதுக்கு கோமியம் மட்டும்தாங்க. ஒரு 200 லிட்டர் தண்ணியில ஆ மொ 15 நாள் ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா, ஒரு 20 லிட்டர் கோமியம், மாட்டினுடைய கோமியத்த வந்து நம்ம தண்ணியில கலந்து விட்டோங்க. அது நல்லா மணி மணியா வந்து முத்து முத்தா வந்து இந்த வாசனை சம்பானுடைய அந்த மணிமுத்து வந்து நல்லா பெருசாகுது, நல்லா திடமாவும் இருக்குங்க. இது உடம்புக்கு நல்லது. ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம வாதத்த வந்து குறைக்குங்க. இது இயற்கை முறையில நாங்க செய்றதுனால ஏக்கருக்கு ஒரு 20 மூட்டை வருங்க. நல்லாவும் வந்திருக்குங்க இந்த வருஷம். நன்றிங்க.